الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் ரமலான் மாதத்தை அடைந்து 2 தராவீஹில் 2.5 ஜுசுக்களை செவியேற்று 2வது நோன்பை பிடித்தவர்களாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். நேற்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனம் நோன்பு நம் மீது கடமையாக்கப்பட்டதை குறித்த வசனம். தொழுகையை பற்றி, ஹஜ்ஜை பற்றி, ஜகாத்தை பற்றி நாம் குர்ஆன் முழுவதும் பார்க்கலாம். நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த சட்டம், இன்னும் பல்வேறு சட்டங்கள், நோன்பினுடைய பல சட்டங்களை குறித்து அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவில் மட்டும்தான் அல்லாஹ் பேசுகிறான். நோன்பினுடைய மாண்புகள், அதன் சிறப்புகள், நோன்பு வைப்பதால் ஏற்படக்கூடிய ஈருலக பலன், இவையெல்லாம் நாம் ஜும்மா பயான்களிலே செவியேற்றிருப்போம். ஆனால் நோன்பினுடைய சில சட்டங்கள் இருக்கின்றன. அவைகளை நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் நோன்பினுடைய சட்டதிட்டங்களை தெரிந்து அதன் ஒழுங்குமுறைகளை பேணி நோன்பு வைப்பார்களோ அவர்களுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்று சொன்னால், நோன்பினுடைய சட்டதிட்டங்கள் என்ன, அதனுடைய ஒழுங்குமுறைகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் கேள்விப்பட்ட பிரபல்யமான ஒரு ஹதீஸ் புகாரியில் வருகிறது. ஆதமுடைய மக்கள் செய்கின்ற அமல்கள் எல்லாம் அவர்களுக்குரியது, ஆனால் நோன்பு மட்டும் எனக்குரியது என்று சொல்கிறான். நோன்பு மட்டும் எனக்குரியது. ஏன் நோன்பை மட்டும் அல்லாஹ் எனக்குரியது என்று சொல்கிறான் என்றால், உலகத்தில் மனிதன் ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்காமல் இருப்பது என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காக வேண்டியும் அல்லாஹ் அப்படி இருக்க மாட்டான். மனிதன் வீட்டுல யாரு மூத்தா போனாலும் சரி, தண்ணி கூட குடிக்காம இருப்பாங்களா? அடக்கம் பண்ணிட்டு வந்தா நல்ல சாப்பாடு கிடையாது. ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்காமல் வைக்கக்கூடிய இந்த நோன்பு அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் யாருக்காக வேண்டியும் நோக்கப்படுவது இல்லை. அந்த ஹதீஸுடைய தொடரில் வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் நோன்பு நோற்ற நிலையில் அவரை யாராவது திட்டினால், அவரிடத்தில் யாராவது சண்டைக்கு வந்தால் அவர் சொல்ல வேண்டும், இன்னி சாயிமுன், இன்னி சாயிமுன், நிச்சயமாக நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்பதை உறுதியாக அவர் சொல்ல வேண்டும். இந்த ஹதீஸில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது. அது என்ன? நீங்கள் நோன்பு நோற்றிருக்கிறீர்கள், உங்களை ஒருவன் திட்டுகிறான், அவன் வந்து திட்டுகிறான். உங்களிடத்தில் ஒருவன் சண்டைக்கு வருகிறான், உங்களை அடிக்க வருகிறான் என்றால் திரும்ப நீங்கள் அடிக்கக்கூடாது, திரும்பவும் நீங்கள் திட்டக்கூடாது. நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்றால், நபியவர்கள் இங்கு நோன்பினுடைய உச்சகட்டமான ஒழுக்கத்தை கற்பிக்கிறார்கள். அது என்ன? நோன்பு நோற்ற நிலையில் நீங்கள் வம்புக்கு செல்வது என்பதல்ல, வந்த வம்புக்கு கூட போகக்கூடாதுன்றாங்க. சில பேர் பொறுமையா சொல்லுவாங்க, பெருமையா, என்ன, நான் யார் வீண் வம்புக்கும் போக மாட்டேன், நான் வீண் வம்புக்கு போக மாட்டேன். ஆனா வந்தவங்க
விடமாட்டேன்னு அப்படியே பெருமையா சொல்லுவோம்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரமலான் மாசமா வந்த வம்பிற்கும் செல்லக்கூடாது. வீண் வம்புக்கு போனது அறவே கூடாது. வந்த சண்டைக்கு கூட செல்லக்கூடாது என்றால் நாம் சண்டைக்கு போலாமா? இதுதான் ரமலான் மாதத்திற்கு நாம் செய்யக்கூடிய கண்ணியம் என்பதை விளக்க வேண்டும். இரண்டாவது ஒரு ஹதீஸில் நமக்கு அழகாக நபி அவர்கள் சொல்லித் தருவார்கள். ஒருவர் நோன்பு நோக்கிறார், ஆனால் பொய் சொல்வதை விடவில்லை, பொருள் பேசுவதை விடவில்லை, தகாத காரியங்களை இன்னும் விடவில்லை, ஆனால் நோன்பு நோற்றிருக்கிறார் என்றால் இவர் நோன்பு நோற்று பட்டினியாக இருந்து எந்த பலனும் இல்லை என்று நபி அவர்கள் கூறுவார்கள். இந்த ஹதீஸ கூட நம்மள சில பேர் எப்படி வழங்கியிருப்பாங்கன்னா, நோன்பு வச்சுக்கிட்டு போய் சொல்லக்கூடாது, நோன்பு வைத்துக் கொண்டு டிவி பார்க்க கூடாது. இப்பெல்லாம் டிவி போயிடுச்சு. ஒரு காலத்துல டிவி இருந்துச்சு, அப்ப என்ன செய்வாங்க, ரமலான் மாசத்துல பூட்டி வச்சுக்குவாங்க பெரியவங்க. இப்ப பூட்டவே முடியறதில்லை, ஏன்னா ஒவ்வொருத்தர் கையிலையும் செய்தா இருக்கு, பூட்டுறதே இல்லை. அப்ப என்ன விலகி வச்சிருக்காங்கன்னா, ரமலான் மாசத்துல டிவி பார்க்க கூடாது, ரமலான் மாதத்தில் செல்போன் விடக்கூடாது, ரமலான் மாதத்தில் ஆபாசத்தை பார்க்க கூடாது, ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்துக் கொண்டு போய் சொல்லக்கூடாது அப்படின்னு விளங்குனதுனால என்ன ஆகுதுன்னா, ரமலான் மாசம் முடிஞ்சதோட என்ன செஞ்சாங்க, இந்த இருந்த கொஞ்ச நெஞ்ச பேணிக்கு கூட போயிடுது. இதுதான் இல்லை. கணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸை எப்படி விளங்கணும், அந்த ஹதீஸிற்கு விரிவுரையாளர்கள் எவ்வளவு அழகா விளக்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஹதீஸை நம்ம கொஞ்சம் சிந்திச்சா நமக்கு நல்ல விளங்கும். நோன்பு வைத்துக் கொண்டு இந்த காரியங்களில் ஈடுபட்டால் நோன்பு வைத்து எந்த பலனும் இல்லைன்ற சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, நோன்பு என்றால் என்ன அப்படின்னா, நமக்கு ஹலாலானதை கூட ஹராமாக ஆக்கி கொள்வது, இதுதான் நோன்பு. இப்ப இன்னைக்கு 2 மணிக்கு நாம இருக்கிறோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இதே 2 மணிக்கு நமக்கு தண்ணி தாகம் எடுத்தால் என்ன செஞ்சோம், தண்ணீர் குடிச்சோம். பசிச்சுச்சு, என்ன செஞ்சோம், சாப்பிட்டோம். இன்னைக்கு தண்ணி தாகம் எடுக்குது, இன்னைக்கும் பசிக்குது, சாப்பிடுவோமா? அப்ப நோன்பு என்றால் என்ன, ஹலாலை கூட ஹராமாக ஆக்கிக் கொள்வது, இதுதான் நோன்பு, இதுதான் பயிற்சி. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நோன்பு உங்களிடத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், நீங்கள் தக்குவாதாரியாக முத்தகியாக மாற வேண்டும். அதற்கு ஒரு ட்ரைனிங் தான் நோன்பு. ஹலாலை கூட ஹராமாக்கி கொண்டீர்கள். இதன் மூலம் என்ன செய்யணும் அப்படின்னா, உண்மையிலே எப்பவுமே ஹராமா இருக்குல்ல, அதையும் ஹராமாக்கிக்கணும். இப்ப ரசூலுல்லாஹ் அதான் சொல்ல வராங்க, நோன்பு என்ற பெயரில், ரமலான் என்ற பெயரில் நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஹலால கூட ஹராமாக்கிக்கிறீங்க. ஆனால் பொய் பேசுவது எப்பவுமே ஹராம், ஹலால் அது எப்பவுமே ஹராம். புறம் பேசுவது எப்பொழுதும் ஹராம், ஆபாசத்தை பார்ப்பது எப்பொழுதும் ஹராம். ஹலாலையே ஹராம் ஆக்கி இருக்கிற நீங்க எப்பவுமே ஹராம் இப்ப செய்யலாமா, இன்னுமா விடல அப்படின்னு கேட்கிறாங்க. இது எப்படின்னா, இந்த ஹதீஸை இப்படி வழங்கலாம். அதாவது சில நல்ல காரியங்கள் இருக்கு, அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அந்த நற்காரியங்களை சில நபர்கள் செய்யும் பொழுது ரொம்ப பிடிக்குமா. உதாரணத்திற்கு தான தர்மம் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா இல்லையா? பிடிக்கும். ஒரு ஏழை தர்மம் செய்யறாரு, இப்ப என்ன செய்யுமா, இப்ப என்ன செய்யும், ரொம்ப பிடிக்கும். இதே போன்றுதான் ஹராம்கள் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அந்த ஹராம சில பேர் செய்யும்போது ரொம்ப பிடிக்காது. ஹராம் தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுதான். அந்த ஹராமை சில மனிதர்கள் செய்யும் பொழுது ரொம்ப பிடிக்கும் போயிடும் அல்லாஹ்வுக்கு. ஹதீஸ்ல வருதா இல்லையா, பொய் சொல்வது ஹராம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு அரசன் பொய் சொன்னால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காதுன்னு வருது. ஏன்? பொய் எப்ப சொல்லுவான் மனுஷன், ஒரு பயந்து பொய் சொல்லுவான். உண்மையை சொன்னா மாட்டிக்கிறோமோ நினைச்சு, ஆனா உண்மையிலே ஹதீஸ்ல வருது, உண்மை சொன்னா தப்பிச்சிருவீங்க, பொய் சொன்னா மாட்டிக்கிறீங்கன்னு வருது. சரி, ஒருத்தன் பொய் சொல்றான்னா எதுக்கு சொல்றான், பயந்து பொய் சொல்றான், மாட்டிக்கிறோம், நம்மளை அடிப்பாங்க. ஒரு அரசனுக்கு யாரை பார்த்து பயப்படணும், அவனுக்கு என்ன வேண்டி இருக்கு? அப்ப அவனே பொய் சொல்றான்னா அவ்வளவு பெரிய தப்பாவை பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அப்ப
அரசர்கள் போய் சொன்னால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காது. இதே போல விபச்சாரம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. விபச்சாரம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு வயதான கிழவன் விபச்சாரம் செய்தால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காது. இதே போன்றுதான் பொய் சொல்வது, ஆபாசங்களை பார்ப்பது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு எப்பவுமே பிடிக்காது. நோன்பு வச்சுக்கிட்டு ரமலான் மாசத்துல பார்த்தா ரொம்ப அல்லாஹ் அவ்வளவுதானே தவிர ரமலான் முடிஞ்சா எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடலான்ற அர்த்தத்துல கிடையாது. இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்கள். இந்த பிடிக்காத காரியங்களை புனிதமான ரமலான் மாதத்தில் செய்தால் அல்லாஹ் ரொம்ப கோபம். எப்படி? உதாரணத்துக்கு பாருங்க, தவறுகள் சில இடங்கள்ல செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஆனா புனிதமான இடத்துல காபத்துல்லாஹ்க்கு போயிட்டாரு, மக்கா மதீனால வச்சு என்ன செய்யறாரு, ஹரம் பகுதியில வச்சு பாவம் செஞ்சாரு, என்ன செய்வாங்க அவங்க? ஆனா ரொம்ப கோபம். இதே போன்றுதான் ரமலான் மாதத்தில் தவறுகள் செய்தால் அல்லாஹுக்கு மிகவும் கோபம் வரும். எனவே ரமலான் மாதத்தில் மிகவும் பேணிக்கையாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இருக்கலாமா? இந்த ரமலான் மாதத்தில் நிறைய நபர்களுக்கு வரக்கூடிய சில சட்டங்கள், சில கேள்விகள், சில சந்தேகங்கள். ஏன்னா நம்ம பேணிக்கையா நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறோம். அதனுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இப்பொழுது தங்களுக்கு முன்னால் சில முக்கியமான சில சட்டத்திட்டங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதில் முதலாவது சட்டம் மிக முக்கியமானது என்னவென்றால், கர்ப்பிணி பெண்கள், நிறைய வீடுகள்ல கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க. கேள்வி கேட்கிறாங்க, கர்ப்பிணி பெண்கள் நோன்பு வைத்தாக வேண்டுமா வேண்டாமா? இதே போன்று பால் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள், இந்த ரெண்டு பேருடைய சட்டம் ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, இந்த இரண்டு நபர்களும் தனக்கோ தன்னுடைய குழந்தைக்கோ நோன்பு வைத்தால் ஆபத்து, சிக்கல் ஏற்படும், குழந்தையுடைய வளர்ச்சியில் தடை ஏற்படும், குழந்தைக்கு ஆபத்து, அல்லது குழந்தைக்கு ஆபத்து இல்லை, இந்த அம்மா மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவாங்க என்ற அச்சம் இருந்தால், இதே போன்று பால் கொடுக்கக்கூடிய பெண், இந்த பாலை தவிர என்னுடைய குழந்தை எதையுமே என்ன செய்யல, இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல, நான் பால் கொடுத்தா அது என்ன செய்யாது, நோன்பு வைத்துக் கொண்டு பால் பத்தாது குழந்தைக்கு, எனவே குழந்தை துடிச்சு போயிடும் என்று இருந்தால், இந்த இரண்டு நபர்களும் ரமலான் மாதத்தில் நோன்பை விடுவதற்கு தாராளமாக அனுமதி இருக்கிறது. ஆனால் விட்ட நோன்பை கண்டிப்பாக வைக்க வேண்டும். விடலாம், நம்மளுக்கெல்லாம் விடலாம் அப்படின்னு இருந்துட முடியாது. அதனாலதான் இந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் முடிந்த அளவிற்கு இப்பவே வச்சிடணும். ஏன் இப்ப விடலான்னு விட்டன்னு வைங்க, அப்புறம் நிச்சய முடியாது, வைக்க சந்தர்ப்பமே இல்லாம. ஏன் அவங்க கண்டிப்பாக மாதவிடாய் காலத்துல விடக்கூடிய நோன்பையே என்ன செய்ய மாட்டாங்க, சரியா? பல பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க. எனவே முடிந்தவரை கர்ப்பமாக இருக்கக்கூடியவர்களும் சரி, பால் கொடுக்கக்கூடிய பெண்களும் சரி, முடிந்த அளவிற்கு நோன்பு வைக்க முயற்சி செய்ய வேண்டும். முடியாத பட்சத்தில் தாராளமாக விடலாம், ஆனால் விட்ட நோன்பை கண்டிப்பாக வைக்க வேண்டும். இதே போன்று முசாஃபிர், பயணம் செய்யக்கூடியவர், அவர் எதிர்பார்க்கல, நோன்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, இப்பதான் பயணம், திடீர்னு மௌத் செய்தி போறாருன்னு வைங்க, இவர் நோன்பை விட முடியாது, ஸ்டார்ட் பண்ணிட்டாருல. ஹஜ்ஜுக்கு முன்னாடி, சஹருக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், போக போறோம், அதுக்கு முன்னாடி பயணம் அப்படின்னா இவர் நோன்பை விடலாம். ஆனா இவர் என்ன செய்யணும், கண்டிப்பா விட்டா நோன்பை கதா செஞ்சாகணும். எனவே ஒரு முசாஃபிர் நோன்பை வைத்து விடுவது நல்லது. ஏன்? அதுக்கு பிறகு நோன்பு வச்சுதான் ஆகணும். அப்ப விடுவதற்கு அனுமதி தாராளமாக இருக்கிறது. இருந்தாலும் வைப்பதற்கு முயற்சி செஞ்சு வச்சுட்டா நல்லது, விட்டால் பரவாயில்லை, திரும்பவும் மீண்டும் வைக்க வேண்டும். இதே போன்ற நான்காவது நபருடைய ஒரு சட்டம், அது என்ன? தற்காலிகமாக நோய்வாய்ப்படக்கூடிய மனிதர். என்னதுங்க? தற்காலிகமான நோய்வாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? திடீர்னு பயங்கர ஜுரம், இது தற்காலிகமானது, 2 நாள் இருக்கும், போயிடும். இப்படி தற்காலிகமாக நோய்வாய்ப்பட்டவர் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கு. முடியவே இல்லை, டாக்டர் சொல்ற இந்த மாத்திரை போட்டு ஆகணும்ன்றாரு, போடலாம். நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் இவரும் என்ன செய்யணும், அது விட்ட நோன்பை கண்டிப்பாக வைக்க வேண்டும். இது 4 சட்டம், 4 நபர்களுடைய சட்டம் முடிஞ்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான சட்டம் என்னன்னா, தற்காலிகமான நோய் இல்ல, நிரந்தரமான நோய் அல்ல பாதுகாக்கணும். அவங்க ரொம்ப நோய்வாய்ப்பட்டாங்க,
அவங்களால என்ன செய்யவே முடியாது, நோன்பு வைக்கவே முடியாது. ஒன்று. இரண்டாவது, இதே லிஸ்ட்ல இன்னொருத்தரை சேர்க்கலாம். என்னன்னா, மிகவும் வயது முதிர்ந்தவர்கள், 80 வயசு 90 வயசு, இவங்க இனி நோன்பு வைக்க முடியுமா? நான் வைக்க முடியாது. இனி இப்பவே 80 வயசுலயே நோன்பு வைக்க முடியல, 85 வயசுல நோன்பு வைக்க முடியுமா? இவர்களுக்கு உள்ள சட்டம் தான் இப்ப நம்ம சொல்லப்படுது. அதே போல நீங்காத நோய், டாக்டர் உறுதியா சொல்லிட்டாரு, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்க தேறி வர்றது கஷ்டம். அல்ல நாடி தேறி வந்துட்டாங்கன்னா சட்டம் வேற, நோன்பு வைக்கணும்னு வந்துடும். இவங்க தேறி வருவது கஷ்டம். அதே போல வயதானவர்கள் நோன்பே வைக்கவே முடியாது. சில பேர் 80 வயசாயிருக்கும் நோன்பு வைப்பாங்க, அவர்களுக்கு சட்டம் சொல்லல. படுத்த படுக்கையா இருக்காங்க, எலும்பு தோலும் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது என்ன செய்யணும், நீர் ஆகாரம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட வயோதிகர்கள், நீங்காத நோய் உடையவர்கள், இந்த 2 பேருடைய சட்டம் என்னன்னா, அவங்களால நோன்பு வைக்க முடியாது. எனவே நோன்பை அவர்கள் விட்டு விடுவார்கள். சட்டம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு ஃபிதியா என்ன செய்யணும், நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். யார் கொடுக்கணும்? யார் கொடுக்கணும்? அந்த வயதானவங்க, 80 வயசு உள்ளவங்க, அவங்க பிள்ளைங்க பொறுப்பெடுத்து கொடுக்கணும். அவங்க பிள்ளைங்க பொறுப்பெடுத்து கொடுக்கணும். அத்தா காசே இருக்கு, அத்தா நல்ல செல்வந்தன்னா அத்தா காசு வந்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆக பொறுப்பெடுத்து என்ன செய்யணும், கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா, ஃபித்ரா கொடுக்குறோம்ல, ஹனபி மதுஹபின்படி ஃபித்ராவினுடைய அளவு இப்ப, அதாவது 1 கிலோ 633 கிராம் கோதுமை அல்லது அந்த கோதுமையின் அளவிற்குள்ள காசு. இப்போ ஏறத்தாழ 100 ரூபாய் அப்படின்னா 30 நாள் நோன்புக்கு எவ்வளவு ஆச்சு? 3000 ரூபாய் என்ன செய்யணும்? இவர்கள் ஒரு மாதம் நோன்பை விட்டதற்காக ஃபிதியா நோன்பு ஆரம்பித்த பிறகு கொடுக்கணும். இப்போ 30 நோன்புக்கு சேர்த்துக்கு இன்னைக்கே கொடுத்துடலாம், ஏன் இன்னைக்கு 2வது நோன்பு வந்துருச்சு. ஆனா எப்போ கொடுக்க முடியாது? நோன்பே இன்னும் ஸ்டார்ட் ஆகல, அப்ப கொடுக்க முடியாது. நோன்பு காலம் வந்தா தானே அந்த நஷ்டம் அவங்க மேல வரும். நோன்பு இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 30 நாளைக்கு சேர்த்து இப்பவே கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஷாஃபி மதுஹபின்படி 550 கிராம் அவர்கள் சாப்பிடக்கூடிய அரிசியை அரிசியாக கொடுக்க வேண்டும். இது சட்டம். ஏறத்தாழ ஒரு 600 கிராம் வச்சுக்கலாம். ஒரு நாள் நோன்புக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 600 கிராம் அவர்கள் சாப்பிடக்கூடிய அரிசியை கணக்கிட்டு அரிசியாக அவர்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். இது இவர்களுடைய சட்டங்கள், நோன்பை விடக்கூடியவர்களுடைய சட்டம். இன்னும் சில சட்டங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, நோன்பு பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளாம் நோன்பு வைக்கிறோம், நமக்கு தேவையான சில சட்டங்கள். அது என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு நோன்பு வைத்த நிலையில் மறதியாக சாப்பிட்டு விட்டார். எப்படி சாப்பிட்டாரு? தெரிஞ்சு யாராவது சாப்பிடுவாங்களா? தெரிஞ்சு சாப்பிட்டா பெரும் பாவம். மறதியாக சாப்பிட்டு விட்டார். மறதியா சாப்பிட்டா நோன்பு முடியுமா? நோன்பு முடியுமா? சொல்லுங்க. நோன்பு முடியாது. ஒருத்தர் என்ன செஞ்சாரு, நோம்பு முறிஞ்சிடும் நினைச்சுக்கிட்டு, அதான் நோம்புனா முறிஞ்சு போச்ச, இந்த நோம்பு நம்ம என்னதான் செய்யணும், திருப்பி வைக்கதானே செய்யணும், அதுக்கு எதுக்கு நம்ம பட்டினியாவே இருப்பான்னு சாப்பிட ஆரம்பிச்சாரு. அப்படின்னா இவர் மறந்து சாப்பிட்டாருல, அப்ப நோம்பு முடியாது. முறிஞ்சு போச்சுன்னு நினைச்சு இப்ப சாப்பிட ஆரம்பிச்சாருல, இப்ப முறிஞ்சு போயிடும். அதனால புகாரில வருது, ஒருவர் மறந்து சாப்பிட்டு விட்டார், மறந்து தண்ணீர் குடித்து விட்டார் என்றால் அவர் நோன்பை தொடர்ந்து நிறைவு செய்யட்டும், அப்படியே நோன்படியாக இருக்கட்டும். சொல்றாங்க, அல்லாஹ் அவருக்கு உணவளித்தான், அல்லாஹ் அவருக்கு தண்ணீர் கொடுத்தான், மறந்து குடிச்சிட்டாரு, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் கொடுத்தா நோன்பை பரிபூர்ணமாக ஆக்கட்டும் என்று சொன்னார்கள். அப்ப மறந்து சாப்பிட்டால், மறந்து தண்ணீர் குடித்தால் நோன்பு முடியாது. ஆனா நோன்பு முறிஞ்சிரும் நினைச்சு ஒருத்தர் சாப்பிட்டாருன்னா அப்பத்துல இருந்து நோன்பு முறிஞ்சிடும். இரண்டாவது சட்டம், கண்ணுக்கு சுருமா இருக்கிறது, இதனால நோன்பு முடியுமா? அப்படின்னா முடியாது. இப்ப எதுக்கு அதை சொல்றீங்க? நாங்க யாருமே நீ செய்யறதே இல்லை, சுருமா வைக்கிறதே இல்லை. சுருமா வைக்கணும், தூங்கும் போது வைங்க, ரொம்ப பெரிய ஷிஃபாவா நான் வச்சிருக்கான். தூங்கும் போது வச்சுட்டு காலையில நீங்க கண் குளிர்ச்சியா இருக்கும். சரி, பகல்லையும் வைக்கலாம். இப்ப நோன்பு பகல்ல, அதுல என்ன சட்டம் இருக்கு? நாங்க சும்மா வைக்கிறதே இல்லையா? அதுல இருந்து சட்டம் சொல்றாங்க. வந்து கேட்கிறாரு, எனக்கு கண் வலி இருக்கிறது, பாருங்க சுருமால எவ்வளவு ஷிஃபா இருக்கு, கண் வலி இருக்கிறது, நான் நோன்பு நோட்டு இருக்கிறேன், நான் சுருமா இடலாமான்னு கேட்கிறாரு. சுருமா இடலாம், நோன்பு புரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்?
கண்வெளிக்கு ஷிஃபா எதுல இருக்கு? சுர்பால இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். பிளஸ் சட்டமும் வந்துருச்சு. என்ன? நோன்பாளி நோன்பை வைத்துக் கொண்டு கண் மருந்து போடுவதனால் என்ன செய்யாது? உதாரணத்துக்கு வீட்டுல யாராவது கண் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க, டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த டிராப்ஸ் என்ன செய்யணும், 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருக்கணும், விடக்கூடாதுன்னாங்க. இவர் நோம்ப விட்டார். எதுக்கு? டிராப்ஸ் போடணும், நோம்ப விடக்கூடாது. நோன்பு வைத்துக் கொண்டே என்ன செய்யலாம்? டிராப்ஸ், கண் டிராப்ஸ் போடலாம். எந்த அளவிற்கு என்றால் அப்படி போடும்போது அந்த மருந்தின், கண் மருந்தின் கசப்பு தன்மை தொண்டையில் சில சமயம் என்ன செய்யும்? தெரியும். தெரிந்தாலும் நோன்பு முடியாது. இது ஒரு சட்டம். அடுத்த ஒரு சட்டம் என்னன்னா, இதே மாதிரி மருந்து காதிலோ மூக்கிலோ விட்டால் நோன்பு முறிந்துவிடும். காரணம் என்னன்னா, காதலையும் மூக்கிலையும் நேரடியாக என்ன செய்யும்? தொண்டைக்குள்ள மருந்து போகும். அப்படியே இறங்குறதே தெரியும். சில சமயம் நோயாளிகளுக்கு உணவே எதுலதான் போகும்? மூக்கு வழியா தான் போகும். மூக்கிற்கும் காதிற்கும் மருந்து செலுத்தி அது நல்லா உள்ள போயிடுச்சுன்னா என்ன செஞ்சிடும்? நோன்பு முறிந்து விடும். எனவே நோன்பு வைத்த நிலையில் கண்ணுக்கு மருந்திடலாம், நோன்பு முறியாது. நோன்பு வைத்த நிலையில் மூக்கிற்கும் காதிற்கும் மருந்து இடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டம் என்னன்னா, நோன்பு வைத்துக் கொண்டு ரத்தம் எடுத்தால் அல்லது ரத்தம் வந்தால், என்ன செஞ்சா ஒருத்தர் கீழே உழுந்து செஞ்சு அடிபடுச்சு, ரத்தம் என்ன செய்யுது, ராசி ரத்தம் வருது, உடனே நோம்பு விட்டுருவாங்க. என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ரத்தம் வந்துருச்சு அப்படின்வாங்க. ரத்தம் வர்றதுனால நோன்பு முடியாது. எந்த அளவிற்கு என்றால், ஒருத்தர் ரத்த தானமே செய்யறாரு, என்ன செய்யாது? நோன்பு. அதுக்காக வேண்டி நோன்பு பிடிச்சுக்கிட்டு ரத்த தானம் கொடுக்கலாமான்னா தவிர்ப்பது சிறந்தது. ஏன்? அதனால பலகீனம் ஏற்பட்டு டாக்டர் பாய் ஜூஸ் குடிச்சிக்கிறது பாய் மயக்கம் வந்துருச்சுன்னு சொல்லி இவர் நோம்பு குடிச்சிட்டாருன்னா, நாங்க நோன்பு வைத்துக் கொண்டு ரத்த தானம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அப்படி யாரும் போய் கொடுக்கறது இல்லை. சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த சட்டம் இப்ப சொல்றோம் அப்படின்னா, சில பேரு சுகர்காரங்க என்ன செய்ய வேண்டியிருக்கோம், காலையில 6 மணிக்கு ஒரு சஹர்ல எடுத்துட்டாருன்னு, சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் கழிச்சு எடுத்து சொல்லுவாங்க. அவர் சஹர் சாப்பிட்டாரு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப என்ன செய்யறாரு? பிளட் டெஸ்ட் எடுக்கிறாரு. எடுத்தா நோவு முடியுமா? என்ன செய்யாது? நோன்பு முடியாது. தாராளமா போய் என்ன செய்யலாம், நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம், நோன்பு முடியாது. ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய சட்டம், ஊசி போட்டா நோம்பு முடியுமா? ஒருத்தர் நோம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அந்த நேரத்துல ஜுரம் வந்துருச்சு, பயங்கரமான ஜுரம், தாங்க முடியல. டாக்டர்கிட்ட போனா டாக்டர் என்ன செய்யறாரு? மாத்திரை போட சொல்றாரு. பாய் நான் நோன்பு. சரி பரவாயில்ல, போய் ஒரு ஊசியை போட்டுக்கிறேங்க, என்ன செஞ்சுக்கலாம் சொல்லுங்க? ஊசி போட்டுக்கலாம். என்ன செய்யாது? நோன்பு முடியாது. அவர் ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு. டாக்டர் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யணும், குளுக்கோஸ் ஏற்றிக்கணும், ட்ரிப்னு சொல்லுவாங்களா, ட்ரிப் ஏற்றணும்னு சொல்றாங்க. நோன்பு வச்சுட்டாரு. ட்ரிப் ஏற்றினாலும் என்ன செய்யாது? நோன்பு முடியாது. இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, எந்த நிலையிலும் நோன்பை விடக்கூடாதுன்றதுதான் சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளவு ஏற்பட்டாலும் நோன்பை விடக்கூடாது. ரமலான் அப்படிப்பட்டது. இந்த நேரம் கழிஞ்சுட்டு இந்த மாதிரி அடுத்த ரமலான் வருமா வராதா அல்லாஹ்க்கு தான் தெரியும். எனவே இந்த எந்த அளவுக்குன்னா, டயாலிசிஸ் பண்றாங்கல்ல, நோன்பு வைத்திருக்கிறார், டயாலிசிஸ் பண்றாரு நிர்பந்தமா, ஆனா நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் தாங்கிக் கொள்வேன் அப்படின்னா அவர் என்ன செய்யலாம்? டயாலிசிஸும் பண்ணிக்கலாம், நோன்பையும் தொடரலாம், நோன்பு முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல விக்ஸ், அதே மாதிரி வாசனை திரவியங்கள், இதை போடுறதுனால, இதை நுகர்வதனால என்ன செய்யாது? நோன்பு முடியாது. அதே நேரத்துல சில பேர் வீசிங் ப்ராப்ளம் இருக்கும், இன்ஹேலர் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. அது பயன்படுத்தினால் நோன்பு முறிந்து விடும். ஏன்னா அதுல சில வேதிப்பொருட்கள் கலந்து என்ன செய்து உள்ள போகுது, நோன்பு முறிஞ்சிடும். அதே போல பீடி சிகரெட் குடிச்சா நோன்பு முறிந்து விடும். ஆனா தானாக ஒரு இடத்துல குப்பை எரிச்சிட்டு இருக்காங்க, தானா போக உள்ள போகுது, நோன்பு முறியாது. இதே போன்று கணியத்துக்குரியவர்களே, மிக முக்கியமான ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, வாய் கொப்பளிக்கிறோம்ல, ஒளி செய்யும் போது வாய் கொப்பளிச்சுட்டு வந்துடுவோம். இந்த வாய் கொப்பளை சொல்லி இந்த தொண்டை என்ன செய்யுன்னா, அந்த வாயில தண்ணி ஈர பசப்பசப்பு பட்ட உடனேயே என்ன செய்ய சொல்றோம், கொஞ்சம் இப்படி முழுகிற மாதிரி பண்ணாம இருக்க முடியாது. தொண்டை இந்த இடம் என்ன செய்ய முடியாது, மேல போயிட்டு கீழே வரும்.
அப்படி பண்ணாதான் கவனம் இருக்க முடியும். இப்படி பண்றதுனால என்ன செய்யாது, நோன்பு முடியாது. ஏன்னா தண்ணீர் உள்ளே செல்லவில்லை, தண்ணீருடைய ஈரப்பதம் தான் என்ன செய்தது, உள்ள போதே தவிர தண்ணீர் உள்ள போல. எனவே என்ன செய்யாது, நோன்பு முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒளி செய்யும் போது நாசிக்கு நன்கு நீர் செலுத்துங்கள், அதிலேயே கர்கராவும் வரும். ஆனால் நோன்பு பிடித்திருந்தாலே தவிர நோன்பு பிடித்துக் கொண்டு நாசிக்கு நல்ல நீர் செலுத்தாதீங்கன்னு சொல்ல லேசா, அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா, நீங்க நாசிக்கு நல்ல நீர் செலுத்துவேன் அப்படின்னு நோன்பு பிடிச்சுக்கிட்டு செஞ்சு நான் என்ன செய்வேன், வாய்க்கு பிடிக்கும் போது லேசா தான் தூக்க மாட்டேன், ஒரவரா செய்வேன் அப்படின்னு ஒருத்தர் வேணுடே செஞ்சு உள்ள தண்ணி போச்சுன்னு நீங்க நோன்பு முடிஞ்சு, தண்ணி தெரியாம தான் போயிடுச்சு, தெரியாம போயிடுச்சு, நீயா கரெக்டா செஞ்ச. அதனால நோன்பு வைத்துக் கொண்டு நன்கு தண்ணீர் மூக்குல தண்ணீர் செலுத்துவது, கரகரா செஞ்சு வாயை கொப்பளிப்பது தவிர்க்க வேண்டும். இதுல இருந்து இன்னொரு சட்டத்தை எடுத்துக்கலாம். ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறது நோன்பு வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், சொல்ல மாட்டீங்க, தவிர்க்கணும் கண்டிப்பா. ஏன், இவ்வாடு உள்ள இறங்கினாரு காதுக்குள்ள தண்ணி போயிடும், மூக்குக்குள்ள தண்ணி போயிடும், வாய்க்குள்ள தண்ணி, இவர் முழுங்கணும் நினைக்க மாட்டாரு, ஆனா தண்ணி தன்னால உள்ள போயிடும். அதனால மூழ்கி குளிப்பதை நோன்பு வைத்துக் கொண்டு கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏன், உள்ள போனா தண்ணி உள்ள போயிடும் தெரியும்ல, ஏன் உள்ள போனீங்க, இல்ல தெரியாம தான் போயிடுச்சு, நான் முழுங்கணும்னு நினைக்கல, நீ தான் மூழ்கிட்டல, நீ தானே முழுகின, அதனால நோன்பு முடிஞ்சிடும். எனவே நோன்பு வைத்த நிலையில் தண்ணீரில் மூழ்கி குளிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இதே போன்று இன்னொரு சட்டம், இது வாலிபர்களுக்கு கொஞ்சம் தேவையான சட்டம், சொல்லும்போது ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனாலும் தெரிந்து கொள்ள வேண்டும். புதிதாக திருமணம் செய்தவர்கள் மனைவியை முத்தமிடுவதனால் நோன்பு முறியுமா அப்படின்னா நோன்பு முறியாது. ஆனால் வாலிபர்கள் அதோட நிறுத்த மாட்டாங்க, நோன்பு முறிகின்ற அளவிற்கு சென்று விடுவார்கள். ஏன்னா நிறைய பேர் போன்ல கேட்கறாங்க, இந்த சட்டம் நோன்பு முறிஞ்சிருச்சு என்ன செய்யணும் அப்படின்னு. கணியத்துக்குரியவர்களே, மனைவியோடு இருந்து நோன்பு முறிந்தால், உடலுறவின் மூலமாக நோன்பு முறிந்தால் என்ன சட்டம் தெரியுங்களா, தொடர்ந்து 60 நாள் நோன்பு வைக்கணும். மறந்துடாதீங்க, ஒரு நாள் நோன்ப இந்த நாளை விட்டீங்கன்னா என்ன செய்யணும். ஒரு சஹாபி அப்படிதான் விட்டாரு, புகாரில தான் வருது, வந்து சொல்லுவார், யார சொல்லா நான் அழிந்து விட்டேன், நான் நாசமாகி விட்டேன். என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் நாசம் நீ சொல்லு அப்படின்னு. நான் நோன்பு வைத்த நிலையில் நான் மனைவியோடு இருந்து நான் நோன்பை முடித்து விட்டேன். எனவேதான் நோன்புனா என்ன சுருக்கமா சொல்லுவாங்க, நோன்பு என்பது காலம். நைட்லாம் டெய்லி நைட்ல பட்டினியா தானே இருந்தோம், தூங்கிட்டு அதோட காலையில வரைக்கும் சாப்பிட்டுட்டா இருந்தோம். அப்ப நைட்லாம் டெய்லி பட்டினியா தான் இருக்கிறோம், நோன்பாயிடுமா? பகலில் பட்டினியாக இருப்பது, அப்ப நேரம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஃபஜருக்கு முன்பே கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். அதாவது பாருங்க, இப்ப வீடு கட்டுறோம், நல்லா புரியறதுக்கு சொல்றேன். என் இடத்துல நான் வீடு கட்டுறேன், எது வரைக்கும் கட்டலாம் சொல்லுங்க, என் இடம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நான் கட்டலாம். அவர் இடத்துல கட்ட முடியுமா? இதே மாதிரிதான் ஃபஜர் அவர் இடம், அவருடைய கொஞ்சம் நல்லா கவனிங்க, அவருடைய இடம் துவங்கும் வரை நான் கட்டலாம். அது மாதிரி ஃபஜருடைய நேரம் வரும் வரை சாப்பிடலாம், ஃபஜர் நேரம் வந்த பிறகு சாப்பிடக்கூடாது. விளங்கிச்சிங்களா? இப்ப பாங்கு சொல்றாங்க இல்லையா, பாங்கு எப்ப சொல்றாங்க? ஃபஜர் நேரம் வந்த பிறகு பாங்கு சொல்றாங்க. நீங்க ஃபஜர் பாங்கு சொல்ற வரைக்கும் தின்னீங்கன்னா எப்ப தின்னதாயிரும் சொல்றாங்க, அவர் வீட்டுல காம்பவுண்ட் பண்ண மாதிரி ஆயிடும், அவர் இடத்துல வீடு கட்டின மாதிரி ஆயிடும். நினைச்சிங்களா? ஃபஜர் நேரம் வரும் வரை, ஏன் இடம் வரைன்னு அர்த்தம், அவரு இடத்துல வீடு கட்டலன்னு அர்த்தம், ஏன் இடத்தோட முடிச்சுக்கணும்னு அர்த்தம். அதான, அவரு இடத்துல ஒரு செங்கலை கூட வைக்க கூடாது. அப்ப நீங்க பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிட்டீங்கன்னா, பாங்கு எப்ப சொல்றாங்க தெரியுங்களா? ஃபஜர் நேரம் வருவதற்கு முன்னால் சொன்னால் பாங்கு கூடாது. ஃபஜர் நேரம் வர்றதுக்கு முன்னாடி பாங்கு சொன்னா பாங்கு கூடாது. எனவே பாங்கு எப்ப சொல்வாங்கன்னா, நல்ல கவனிக்கணும், பாங்கு ஃபஜருடைய பாங்கு எப்பொழுது சொல்வார்கள் என்றால் ஃபஜருடைய நேரம் உறுதியாக வந்த பிறகுதான் ஃபஜர் பாங்கு சொல்லுவாங்க. அப்ப நீங்க பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிட்டீங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்?
உறுதியா ஃபஜர் நேரம் வந்த பிறகு வரைக்கும் நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னு வந்துடும். எனவே நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இது விஷயத்துல நிறைய பேர் அசட்டையா இருக்கிறாங்க. ஃபஜர் பாங்க சொல்ற வரைக்கும் சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்க. ஏன் மோதினார் கொஞ்சம் லேட்டா பாங்க சொல்ல என்ன செய்வீங்க? அந்த நேரம் ஒளி செஞ்சுட்டு வந்தலான்னு போயிட்டாரு, என்ன செய்வீங்க? இல்லது பள்ளிவாசல்ல உள்ள டைமிங் ஒரு 2 நிமிஷம் லேட்டா ஓடுது, என்ன செய்வீங்க? மோதினார் வாட்ச் 2 நிமிஷம் லேட்டா ஓடுது, என்ன செய்வீங்க? அதனால பாங்கிற்கு பாங்கு கூட கிடையாது, ஃபஜர் நேரம் எப்ப வருதுன்னு போட்டிருக்காங்களோ அதிலிருந்து குறைந்தது 5 நிமிடத்திற்கு முன்பு கண்டிப்பாக சாப்பிடுவதை சொல்லுங்க, நல்ல உறுதியா நிறுத்தியே ஆக வேண்டும். நினைச்சீங்களா? குறைஞ்சது 5 நிமிடம் முன்பு. எதுக்கு 5 நிமிடம் முன்பு? ஃபஜர் நேரம் போட்டிருக்காங்களே அதுல இருந்து பாங்கு சொல்றதெல்லாம் கணக்கு பண்ணாதீங்க. பாங்கு திடீர்னு லேட்டா கூட ஆகலாம். அந்த நேரம் பார்த்து போது நேரம் வயிற்று கலக்கிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? பாத்துக்கிட்டா இருந்தீங்க. ஃபஜர் நேரம்னு போட்டிருப்பாங்கல்ல அதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பு கண்டிப்பாக சஹர் உணவை நிறுத்த வேண்டும். ரொம்ப முக்கியமான சட்டம். அடுத்து பகல் முழுவதும் என்ன செய்யணும்? நோன்பு வைக்க வேண்டும். இப்படி பகல்ல நோன்பு வைக்கும் பொழுது ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் இந்த மாதிரி என்ன செஞ்சேன், மனைவியோட இருந்து நோன்பு முறிஞ்சிருச்சுன்றார். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படின்னா நீங்க தொடர்ச்சியா 60 நாள் நோன்பு வைக்கணும். ஒரு நோன்பை விட்டா எத்தனை நாள் நோன்பு? 60 நாள் நோன்பு. பனிஷ்மெண்ட் பார்த்தீங்களா? இப்படி இருக்கணும் பனிஷ்மெண்ட். அவரு வயசானவர் போல. அவர் சொன்னாரு, இந்த ஒரு நோன்பை வச்சே இந்த நிலைமை எனக்கு. இது ஏன் கவனிக்கணும்? இது கூட இந்த ரமலானுடைய மாதத்துக்கு தான் இந்த சட்டம். வேற நோன்பு நஃபிலான நோன்பு வச்சா இந்த பனிஷ்மெண்ட் கிடையாது. இப்ப இதுல இருந்து நம்ம விளங்குறது என்னன்னா, ரமலானுடைய ஒரு நாளுக்கு உள்ள மதிப்பு பார்த்தீங்களா? ஒரு நாளுடைய மதிப்பு என்ன? ஒரு நாள் இப்படி நீங்க நோம்பு முடிச்சீங்கன்னா என்ன செய்யணும்? 60 நாள் நோம்பு வைக்கணும். 60 நாள் எப்படி நோம்பு வைக்கணும் தெரியுங்களா? தொடர்ச்சியா நோம்பு வைக்கணும். ஒருத்தர் 55 நாள் நோம்பு வச்சிட்டாரு, 56வது நாள் என்ன செஞ்சாரு? நோம்பை விட்டுட்டாருன்னு வைங்க, பிஸ்மில்லா அலிபாத்தான் ஆரம்பிக்க வேண்டியதான். 1 2 எவ்வளவு கடுமையான சட்டம். 60 நாள் தொடர்ச்சியா நோம்பு. அவர் சொன்னாரு 60 நாள் தொடர்ச்சியா நோம்பு வைக்கிறது என்னால முடியாது. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, உண்மையிலே அவரால் முடியாது. அப்ப 60 மிஸ்கின்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க உணவு கொடுக்கணும். சரி, 60 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்கணும். யாருக்கு உணவு கொடுக்கணும்? ரொம்ப ஏழையா பார்த்து கொடுங்க. அவர் கேட்டாரு, இந்த மதீனால என்னை விட ஏழை யாரு? இந்த மதீனால என்னை விட ஏழை யாராவது இருக்காங்களான்னு கேட்டாரு. ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டாங்க. அவ என்ன பண்ணாங்க, எல்லார்ட்டையும் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுக்க காசு இல்லைன்னு ஃபர்ஸ்ட். சரி, கொடுக்க காசு இல்லைன்றாரு. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க அவருக்குன்னாங்க. எல்லாரும் ஹெல்ப் பண்ணி முடிச்சு கூடையை கொடுத்து ஏழை கொடுங்கன்னா அவர் கூடையை வாங்கிட்டு கேட்டாரு, யாருக்கு கொடுக்கறது? அவர் பாருங்க, விஷயத்தை வாங்கிட்டு கேட்டாரு, இது யாருக்கு கொடுக்கறது? ரொம்ப ஏழையா பார்த்து கொடுத்துருங்க, என்னை விட யார் ஏழை இருக்கான்னு கேட்டாரு. ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டு சொன்னாங்க, நீங்க எடுத்துட்டு போட்டாங்க. இந்த சட்டம் பொதுவானது இல்லை. அப்படிதான் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, இந்த யார் ஏழை யார் பணக்காரன்னு நம்மளால நினைச்ச முடியாது, முடிவுல எடுக்க முடியாது. சட்டம் என்ன புரிஞ்சிருச்சுன்னா என்ன செய்யணும்? 60 மிஸ்கின்களுக்கு உணவு தர வேண்டும். எனவே நோன்பை பேணிக்கையாக வைக்க வேண்டும். எனவே வாலிபர்கள் என்ன செய்யக்கூடாது? முத்தம் கொடுப்பது போன்ற செயலில் கூட ஈடுபடக்கூடாது. சில சமயங்கள்ல அவர் இந்த மாதிரியான செயல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, குளிப்பு கடமையாகும் பலவீனமா இருந்தா. எனவே இது விஷயத்தில் நோன்பினுடைய இந்த காலகட்டத்தில் பகலில் மிகவும் பேணிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், ஒரு காலம் இருந்தது இரவில் கூட மனைவியோடு இருக்கக்கூடாது என்று. அது சிரமம் என்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த விதிவிலக்கை ஏற்படுத்தும் போது என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இனி நீங்கள் நோன்பின் காலத்தில் கூட நீங்கள் உங்களுக்கான குழந்தைகளை, உங்களுக்கான அல்லாஹ் விதித்த குழந்தைகளை தேடிக்கொள்ளுங்கள்ன்றான். இதுல இருந்து ஒரு ஃபுகாஹாக்கள் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா நல்லா விளங்கும். ஜும்மாவுக்கு நேரம் வந்துருச்சுன்னா கடையெல்லாம் சொல்லுங்க மூடிட்டு வேகமா வாங்க. அப்புறம் ஜும்மா தொழுதுட்டீங்களா, போய் என்ன செய்யுங்க, கடையை திறங்க அப்படின்னு சொல்லும் போது ஜும்மா முடிச்சுட்டு போய் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை தேடுங்க அப்படின்னு சொல்றான். உலகத்தை தேடுங்க. அதுல இருந்து சொல்றாங்க, அல்லாஹ் தேடுங்கன்னு சொன்ன நேரத்துல தேடினா அதுல பெரிய பரக்கத்து இருக்குன்றாங்க. நம்ம என்ன தெரியுங்களா, ஜும்மா வரைக்கும் கடையை திறந்தே வச்சிருப்போம், மூட மனசு வராது. ஜும்மா தொழுதுட்டு கடையை மூடிட்டு நல்லா தூக்கிக்கும் கறியை சாப்பிட்டு.
அல்லாஹ் சொல்றான் ஜும்மா தொழுதுட்டு போய் என்ன செய்யுங்க, வேகமா போய் கடையை தொடங்க. ஜும்மாவுக்கு ரொம்ப முன்னாடியே மூடலாம், தப்பு இல்லை. சரி, அப்ப ஜும்மாவுக்கு பிறகு வியாபாரம் செஞ்சா அதுல ஒரு பரக்கத்து இருக்கும்ன்றாங்க. அதே போல அல்லாஹ் என்ன சொல்றான், ரமலான் மாதத்தில் குழந்தையை தேடுங்கள்ட்டான்ல. அதனால குழந்தை இல்லாதவர்கள் தேடினால் அல்லாஹ் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த ரமலான் மாதத்தை பரக்கத்தான மாதமாக அல்லாஹ் நமக்கு ஆக்குவானாக. சட்ட திட்டங்களை பேண வேண்டிய ஒழுங்குமுறைகளை பேணி நோன்பு வைக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب.